அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கீழக்கரை தாலுகா பகுதியில் அதிகமான நலத்திட்ட உதவிகள் கிடைக்கல. மக்களுக்கு அதிகமான நலத்திட்ட உதவி கிடைக்கல. எல்லாமே திருப்புலானி ஒன்றியத்துக்கு முன்னாடியே இந்த நலத்திட்ட உதவிகள் பெற்றார்கள். சரிங்களா? அதன் அடிப்படையில் எத்தனையோ பேர் நம்மள்ட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. அண்ணா புரட்சி தலைவர், அம்மா திராவிட முன்னேற்ற காலத்தில் எத்தனையோ கோரிக்கைகள் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. அதன் அடிப்படையில் இவங்களுக்கு கோரிக்கை எத்தனாம் தேதி வச்சாங்கன்னா 12ஆம் தேதி வச்சாங்க. 12ஆம் தேதி உங்களுடைய நம்ம லைவ் பார்த்திருப்பீங்க. அவங்க கோரிக்கை மனு கொடுக்கறத லைவ் பார்த்திருப்பீங்க. உங்க பேர் என்ன? பசீர் அகமது. இந்த பகுதியில் இருக்காங்க. இந்த பகுதியில் எத்தனையோ அமைப்புகள் இருக்கு, இயக்கங்கள் இருக்கு, கட்சிகள் இருக்கு. ஆனா இவரும் இதே இடத்துல இருக்காங்க. அவங்க கோரிக்கை நம்ம கேட்கிறோம். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பகுதியா பாக்குறாங்க, தளத்துல பாக்குறாங்க. அவங்க வந்து நீடு தேவை இருக்குன்னு வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை நம்ம முதல்ல நம்ம ஏத்துக்கிறோம். இன்னைக்கு எம்எல்ஏ வேட்பாளர் என்கிட்ட வந்து மனு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த மனுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கிறது நம்ம கடமை. அதன் அடிப்படையில் இன்று தமிழக அரசு அந்த மாற்றுத்திறனாளியோட அலுவலகம் அவங்களுக்கு முறையான மனுக்களை கொடுத்திருக்கோம். 12ஆம் தேதி மனு கொடுத்திருக்கேன். 12ஆம் தேதி மனு கொடுத்ததுக்கு அரசுடைய அந்த பதில் நகல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பசீர் அகமது 19/198 வடக்கு தெரு கீழக்கரை. ரைட்டுங்களா? இன்னும் உங்களுக்கு லெட்டர் வரல. இன்னும் இந்த அட்ரஸுக்கு இந்த ஆணை வந்து என்ன செஞ்சிருக்கணும், இந்த பதில் வந்து அவங்களுக்கு ஒரிஜினல் காப்பி லெட்டரா வந்திருக்கணும். வரல. நான் மனு போட்டதுல அந்த நகலை எடுத்திருக்கேன். நான் மனு போட்டதுனால அந்த நகலை எடுத்து அவங்களுக்கு ஒப்படைக்கிறேன். அந்த பதில என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன அவங்களுக்கு கேட்டிருந்தோம், வண்டி கேட்டிருந்தோம், பைக். இவங்களுக்கு வந்து இப்ப நலத்திட்ட உதவி 5000 கொடுத்தாலும் இவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒரு நாள் செலவழிச்சிருவாங்க. ஆனா இவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? வண்டி. வீட்டுல இருந்து இறங்கி போய் அவங்களுக்கு தேவையான அந்த வண்டி இருந்துச்சுன்னா அவங்க வேலை இந்த கைவண்டிலேயே போய் பார்த்துட்டு இருக்காங்க. கைவண்டியிலேயே போய் பார்த்துட்டு இருக்கவங்க இருக்காங்க. இந்த இவங்களுக்கு வந்து அந்த வாகனம், அந்த எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் கிடைச்சிச்சுன்னா, 3 வீலர் ஸ்கூட்டர் கிடைச்சிச்சுன்னா எளிய முறையில் அவங்க என்ன செய்வாங்க, போயிட்டு வந்து அவங்களுடைய வேலையை செஞ்சுக்குவாங்க. அதன் அடிப்படையில் நம்ம கோரிக்கை வச்சிருந்தோம். அதுக்கு அரசு கொடுத்த பதிலை நான் சொல்றேன். அவங்கள்ட்ட இப்ப ஒப்படைக்க போறேன். அவங்க கொடுத்த பதிலுக்கு வேலை முடிஞ்சிச்சு. எனக்கு என் வேலையை முடிச்சு கொடுத்துட்டேன். இனி அரசு வந்து ஒதுக்கும் போது அவங்களுக்கு என்ன செய்வாங்க, வண்டி கொடுப்பாங்க. அதை தான் அரசு சொல்லுது. அதை நான் சொல்றேங்க. தங்களது மனு ஏற்கப்பட்டது. நான் கொடுத்த மனு ஏற்கப்பட்டது. ஏத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, உங்களுடைய கோரிக்கை நாங்க ஏத்துக்கிட்டோம். 2026, 2027 ஆண்டிற்கான இணைப்பு சக்கரங்கள், அதாவது இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தில் கீழ் காத்திருப்போர் பட்டியலில் இவங்களை எங்க வச்சிருக்காங்க, காத்திருப்போர் பட்டியலில் வரிசை எண் 5ல இருக்கு. 50ல இல்ல, 500ல இல்ல. வரும்போது ஒரு 10 வண்டி தான் வரும். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 10 வண்டி வரும் அல்லது 20 வண்டி வரும். அதுல இவங்க இந்த வரிசையில இருக்காங்க. காத்திருப்போர் பட்டியல்ல வெறும் 5ஆம் நம்பர். ரைட்டுங்களா? அப்ப அடுத்து கொடுக்கும் போது பிரியாரிட்டி படி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதன் அடிப்படையில் அவங்க கொடுத்திருக்காங்க. பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள இவ்வளவு தபால் மூலம் அனுப்பப்படும் அழைப்பானை கடிதம் பெற்றவுடன் நேர்முகத்தில் கலந்து கொள்வார். இவருக்கு இன்னும் லெட்டரே வரல. அந்த லெட்டரை எனக்கு பதில் மனுவா கொடுத்தனால நான் அவங்களுக்கு என்ன செய்யறேன், அவங்களுக்கு அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்களுடைய அண்ணா புரட்சி தலைவர், அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவங்களுக்கு அந்த நகலை வழங்குறோம். சரிங்களா? இதுதான் இந்த திட்டங்களுக்கான தீர்வு. அதாவது ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் அப்படின்னு என்ன செய்யறான், நான் காசு கொடுக்குறேன், உனக்கு ஓட்டு போடுங்க, நான் திட்டங்களை தர்றேன், நானு உங்க வீடு தேடி திட்டங்களை இந்த மாதிரி கொடுக்குறேன், வாங்கிக்கங்க. எத்தனை நாளைக்கு ஆச்சு நீங்க மனு கொடுத்து? ஒரு மாசம் ஆச்சு. இன்னையோட 12ஆம் தேதி கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு தேதி எத்தனை? இன்னைக்கு 12. ஒரு மாசம். எனக்கு வந்து 19ஆம் தேதி வந்துருச்சு. நான் உங்க வீட்டுக்கு வந்து பார்த்தேன், உங்களை காணல. எனக்கு 19/2/26 கிடைச்சிச்சு. 12ஆம் தேதி நீங்க மனு கொடுத்தோம். 12 கொடுத்துருக்கோம். பாருங்க மனு டேட்டு 12/2/2026 கொடுத்துருக்கோம். எனக்கு பதில் கிடைச்சது 19/2/2000. எத்தனை நாளுக்குள்ள வாங்கியிருக்கேன்? ஒரு வாரத்தில் 7 நாள்ல உங்களுக்கு வாங்கிட்டேன். இதுதான் அரசுடைய திட்டத்தை வாங்குற மெத்தடு. இப்படிதான் நம்ம பட்டா வாங்கி கொடுத்துருக்கோம். இப்படிதான் நிறைய நலத்திட்ட உதவிகள் வாங்கி கொடுக்கோம். மகளிர் உரிமை தொகை முடியலன்னு உங்களுக்கு இதே மாதிரி போராடி தான் வாங்கி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதன் அடிப்படையில் இவங்களுக்கு அந்த வண்டி கிடைக்கணும். அரசு வந்து உடனே போர்க்கால அடிப்படையில் அவங்களுக்கு வழங்கணுங்கிற கோரிக்கை வச்சுக்கிறோம். சரிங்களா? அப்படியே அவங்களுக்கு நாம எம்எல்ஏ வந்தா முதல் கையெழுத்து இவங்களுக்கே கொடுத்து என்ன செய்வோம், இந்த வண்டியையும் வாங்கி கொடுத்துருவோம். இது மாதிரி எத்தனையோ மனுக்கள்
ஏழைகளுடைய கண்ணீர் கதையெல்லாம் நிறைய இருக்கு. வீடு கீழக்கரையில யாருக்காவது வீடு கட்டியிருக்கீங்களா? அரசு திட்டத்துல இடத்த வச்சுக்கிட்டு அழுகிறவங்க தான் நிறைய இருக்காங்க. ரைட்டுங்களா? அப்ப அவங்களுக்கு எல்லாம் திட்டங்கள் எங்க? இங்க இல்ல, அங்க இல்ல, எங்கேயுமே இல்ல. இந்த திட்டமிடல் தாலுகால ஒரு அரசோடைய திட்டம் போட்டா அங்க எங்க இருக்கணும்? தாலுகால வந்து பண்ணணும். மதுரையில இருந்து வருவார் ஒருத்தர், அவர் வந்துதான் அந்த வீட்டுக்கான ப்ரோக்ராம். அவர் வாங்கிட்டு என்ன செய்வார, வாங்கிட்டு போயிருவாரு. அதோட முடிஞ்சு அந்த ப்ரோக்ராம். அதிகமான மக்களுக்கு அந்த திட்டங்களே போய் சேரல. ரைட்டுங்களா? கேஎம்டி திட்டம்னா என்னன்னு உள்ளவர்களுக்கு தெரியல. எனக்கே போன், நான் ஒரு நாள் இணையதளத்தில் போட்டேன், கேஎம்டி திட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும். ரைட்டுங்களா? கேஎம்டி திட்டம்னா என்னன்னு தெரியாம அது அவங்களுக்கு என்ன அப்படி ஒண்ணு திட்டத்தை சொல்றீங்கன்னா போய் பாருங்க, மேல இருந்து அறிவு போறோம், அப்புறமா தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இப்படி திட்டங்களை நம்ம முன்கூட்டியே என்ன செய்யணும்? படிக்க தெரிஞ்சவங்களா, அந்த திட்டத்துக்குள்ள நுழையக்கூடியவங்களா. பெரிய பணக்காரனை ஜெயிக்க வச்சா என்ன செய்வான்? அவன் பணம் பாக்குறதுல தான் இருப்பான். பெரிய பணக்காரன் ஒருத்தன் வந்து நிப்பான், அவன் மணல கொள்ளைய வச்சுட்டு போயிட்டான். திருப்பி இந்த எலெக்ஷன்லயும் நிப்பாங்க மணல் கொள்ளைக்கு. எங்க கனிம வளங்கள் இருக்கோ அதெல்லாம் கொள்ளையடிப்பாங்க. இன்னொருத்தர் நின்றாரு. இன்னைக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் கொடுத்து நிக்கிறாங்க. எதுக்காக நிக்கிறாங்க? அவங்க என்ன வேலை செஞ்சாங்க? அதே பிசினஸ். ரைட்டுங்களா? அந்த பிசினஸ் அதை மட்டும் தான் பார்ப்பாங்க, கமிஷன் பிசினஸ். ரைட்டுங்களா? ஒரு முறை ராமநாதபுரம் மக்கள் சேவைக்காக வாக்களிச்சீங்களா? என்னுடைய சின்னம் பலாப்பழ சின்னம். தமிழகம் முழுவதும் உங்களுக்கு பலாப்பழ சின்னத்தை கொடுத்திருக்காங்க. நீங்க பலாப்பழ சின்னத்தில் வாக்களிச்சீங்கன்னா நிச்சயமாக இல்லம் தேடி இதே மாதிரி சேவைகளை செய்வோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.